அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீ தயவு செஞ்சு மறந்துருமா. உன்ன அந்த பையன் கூட வாழ வைக்கணும்னு தான் இப்ப அந்த பையன் கூட பேசணும்னு சொன்னேன். நான் சொன்ன மாதிரி எனக்கு சில விஷயத்த தெளிவுபடுத்திக்கணும். அந்த தெளிவை அந்த பையன் கொடுத்துட்டா போதும். நான் இது மாதிரி எதையுமே பேசக்கூடாதுங்கிற மாதிரி எனக்கு அழுத்தத்தை கொடுக்காம இருங்க. எங்க எங்க இருக்கீங்க? ஐம் சாரிங்க. இனிமே இப்படி எல்லாம் நடக்காதுங்க. நானுமே நீங்க கோவப்படுற மாதிரி எல்லாம் கண்டிப்பா நடந்துக்க மாட்டேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நான் பிரெக்னெண்டா இருக்கிறத அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி வர சொல்லிருக்காங்க. சீக்கிரமா வந்துருங்க. நீங்க எப்போ வருவீங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் அழைப்பை ஹலோ ஹலோ எங்க? ஹலோ லைன்ல இருக்கீங்களா? சொல்லு. என்னங்க இப்படி பேசுறீங்க? நைட்டே நீங்க மெசேஜ் பாத்துட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் நைட்டே கால் பண்ணல? ஏன் நான் ஏன் பண்ணணும்? இந்த விஷயம் தெரிஞ்சதும் என் பொண்ண நானே சந்தேகப்படும்படி ஆயிப்போச்சு. என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? காசு வாங்கிட்டு நடிக்க வந்தவளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்திருக்கீங்கன்னா நான் என்னன்னு நினைக்கிறது? புருஷன் பொண்டாட்டியும் மனசார வாழ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் காவேரி வயித்துல குழந்தைய வந்தது.